பயிற்சி நடத்தணும்னு நினைக்கிறேன். சம்மந்தப்பட்ட சாகுபடி பயிற்சி. ஸோ இது மாதிரி ஏன்னா பயிற்சிகளை எதுக்கு நடத்திட்டு இருக்கோம்னா, உங்களுக்கு வந்து அனைத்து தொழில்நுட்பங்களும் வந்து விவசாயிகளுக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த ஸ்கீமில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து 4 கிராமங்கள் செலக்ட் பண்ணி காவி அடிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த திட்டத்தின் மூலமாக வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து எல்லா தொழில்நுட்பங்களும் அனைத்து துறை வல்லுநர்களையும் கூட்டி வச்சு அவங்கள வந்து மீட்டிங் போட்டுட்ருக்கோம். ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தினத்தில் வந்து மார்க்கெட்டிங் வேளாண்மை விற்பனை துறையில் இருக்கிற அவங்க மூலமாக ஒரு மீட்டிங் நடத்திருக்கோம். ஏற்கனவே வந்து உங்களுக்கு கால்நடைத்துறை மூலமாக, அப்புறம் வந்து விதைச்சாலைத்துறை மூலமாகலாம் மீட்டிங் அங்கங்கே ஒவ்வொரு பகுதியிலையும் நடத்திட்டுருக்கோம். ஸோ இது எதுக்குன்னா, நம்ம விவசாயிகள் மற்றும் அலுவலர்களுக்கு ஒரு கான்டாக்ட் வந்து கொஞ்சம் அதிகமான அப்படிங்கிறதுக்காக தான். எங்களோட கான்டாக்ட் நம்பரெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த மீட்டிங் வந்து இன்றைக்கி நடத்துகிற வந்து இதோட போகாமல் தொடர்ச்சியாக உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள்லாம், தொழில்நுட்ப சந்தேகங்களாக இருக்கலாம், நாங்கள் கொடுக்குற மானியங்கள் உங்களுக்கு சேருதா இல்லை இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம். நீங்கள் எதுவுமே தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொள்ளணும் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நம்ம வேளாண்மை துறைன்னு பார்த்தீங்கன்னா, அநேக திட்டங்கள் வருஷம் வந்து எப்படி நம்ம மற்ற துறைகளில் வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து வருஷம் ஒரு புதிய திட்டங்கள், புதிய தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு சேரணும். பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் உள்ள விவசாயிகள்லாம் வந்து எல்லாருமே முன்னோடி விவசாயிகள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தருமபுரி, கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்லாம் இருந்து வந்திருக்கேன். ஸோ அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கும் நமக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம லேப் டு லேண்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். அதை யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிக்கிற தொழில்நுட்பங்கள்லாம் வந்து விவசாயிகளுக்கு வந்து உடனே வந்து இங்கே சேருது. அவங்களும் ஆர்வமாக இருக்கிறீங்க, இதில் வந்து இந்த மாற்று கருத்து கிடையாது. ஸோ இது வந்து முழுமையாக அனைத்து தரப்பு விவசாயிகளுக்கும் சேரணுங்கிறதுக்காக தான் இதனுடைய மீட்டிங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தொழில்நுட்பங்கள் வந்து இயற்கை முறையில், ஆர்கானிக் முறையில் வந்து விவசாயம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம ரசாயன உரங்கள், ஒரு காலத்தில் வந்து ரசாயன உரம்லாம் போட்டிருக்க மாட்டேங்க சின்னதாக இருக்கும்போது. அப்போ ரசாயன உரம் கட்டாயம் போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். நெல்லெல்லாம் போடும்போது நீங்கள் சின்னதாக இருக்கும்போது ரசாயன உரத்தை போட சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி ஸ்டேஜில் என்னென்னா, மண் எல்லாமே பழுதடைஞ்சிருச்சு, ரொம்ப மோசமாயிருச்சு. அதனால் அதை பயன்படுத்துகிற அந்த விளைபொருட்களும் பயன்படுத்தி நமக்கு நிறைய நோய்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறதுக்காக இயற்கை முறையில் உள்ள வேளாண்மை அதிகமாக பயன்படுத்துங்க, பாரம்பரிய நெல் விதைகள், பாரம்பரிய அந்த சிறுதானியங்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நிறைய திட்டங்கள் நம்ம கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதான் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெல்லெல்லாம் உங்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு இருந்தோம். யாராவது இதில் நெல் இந்த பகுதியில் போட்டிருக்கோமா? யாரும் போட்டிருக்கீங்களா? அதில் தூய மல்லியெல்லாம் கொடுத்துருந்தோம். யாராவது வாங்கினீங்களான்னு தெரியல. ஸோ நிறையா நெல் போட்டேங்க. வெரி குட். பரவாயில்ல, மகசூல் வந்துச்சுங்களா? வந்துச்சு. ஏன்னா பாரம்பரிய நெல்லினுடைய மகசூல் வந்து குறைவாக தான் இருக்கும். இல்லை, குறைவாக இருக்கும். போட்டிருக்கீங்களா? பரவாயில்ல. இப்போ இருக்கு. ஓகே, வெரி குட். பரவாயில்ல. அதுக்காக அவருக்கு நம்ம இது சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இதுதான் ப்ரொமோட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து அதனுடைய பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அங்கே நம்ம இதில் சென்னிமலையில் ஒருத்தர் வந்து விவசாயிட்ட டாக்டர்ஸை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி முதல்ல அட்வான்ஸ் பண்ணிக்கிறாங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எப்படின்னு தெரியல உங்களோட அனுபவம். ஏன்னா இப்போ கடையில் வந்து உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கும், இல்லை அங்கேயே வந்து மிக்சிங் அடல்ட்ரேஷன் தான் பண்ணிடுவாங்க. அதனால டைரெக்டாக விவசாயிட்டே நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ இந்த கருப்பு கவுனியினுடைய பலன்கள்லாம் அது தனியாக ஒரு மீட்டிங்கும் நடத்தலாம். பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து நமக்கு உடம்புக்கு எவ்வளோ ப்ரெஷருக்கு, இல்லை அதனுடைய உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல. சரிங்க. உங்களுக்கு வந்து அதனுடைய ஈல்டு குறைவாக வருது, பட் இன்னும் வரும் உங்களுக்கு அப்படியே. சரிங்க. மகசூல் அதிகப்படுத்துறதுக்கு இன்னும் சில தொழில்நுட்பங்கள் வரும் எங்களுக்கு வந்துன்னா உங்களுக்கு பண்ணுறோம். பட் இருந்தாலும் அதனுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ப்ரெஷர் எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா பிபி, சுகர் கம்ப்ளைண்ட், இதுக்கெல்லாம் வந்து அது உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, காலம் நமக்கு, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு. நம்ம ஈரோடு வட்டாரத்துலேயும் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. கடையிலெல்லாம் எல்லா கடையிலையும் வச்சுருக்காங்க இப்போ எல்லாம். ஸோ அதனால் அது ஒன்று. சிறுதானியங்கள் இல்லை கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை சீக்கிரம் வந்துடும். ஏன்னா கடந்த ஆண்டை இப்போ கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டெல்லாம் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்தபடி சிறுதானியங்கள் வந்து கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், அதாவது சர்வதேச சிறுதானிய ஆண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சிறுதானியம் போட சொன்னோம். சிறுதானியத்தினுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா அது தனியாக இருக்குது. உங்களுக்கு கம்பு, ராகி, திணை, வரகு, சாமை,
நம்ம பகுதியில் அதிகமாக அதெல்லாம் போடுறதில்லை. இருந்தாலும் ராகி போடுவோம், கம்பு. 40 வருஷத்துக்கு முன்னே எல்லாமே நீங்க சொல்றதெல்லாம் ராகி, கம்பு, திணை எல்லாமே இருந்தது. பட் இப்போ குறைஞ்சிருச்சு. நாம பயிரிடுறது இல்லை, இப்போ இதே நீங்கள் தருமபுரி பகுதியில எடுத்தீங்கன்னா அங்கே வந்து அதிகமாக வந்து சிறுதானியங்கள் தான் போடுறாங்க, ராகி அதிகமாக போடுவாங்க. இப்போ நம்ம இங்கே சென்னிமலையிலேயே ஒரு விவசாயிட்ட வந்து ஒரு விதை பண்ணை போட்டு ஒரு 500 கிலோ எடுத்திருக்கோம், கம்பெல்லாம் போட்டு எடுத்திருக்கோம். ஸோ அதை எல்லாமே ப்ரொமோட் பண்ணி எல்லாம் போடுங்க அப்படிங்கிறோம். ஸோ அதனுடைய மகசூல் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு வந்து அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்குங்கிறக்கா சொல்ல வரேன். இயற்கை முறையில் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாங்கள் இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்துங்க. மண்புழு உரங்கள், இயற்கை உரங்கள், பஞ்சகாவியா, இது மாதிரியெல்லாம் தயாரிக்கலாம், நீங்களே தயாரிச்சுக்கலாம். தயாரித்து பயன்படுத்தினோம்னா நமக்கு வந்து என்னுடைய மகசூல் அதிகமாகிறதுங்கிறத விட உங்களுடைய செலவுகள் குறையும். ரசாயன உரம் பயன்படுத்துறதுனால செலவுகள் அதிகமாக, அதனுடைய நம்ம இயற்கை உரங்கள் பயன்படுத்த குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எல்லாருமே மண் மாதிரி எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதை எடுக்காமல் இருக்கீங்களா? மண் மாதிரிகள், சாயில் டெஸ்ட் எல்லாம் மண் மாதிரி எடுத்து அதனுடைய என்ன தேவையோ அதை மட்டும் உரம் போட்டிங்கனாவே நிறைய செலவுகள் குறையும். அதுக்காக தான் நாங்கள் நம்மகிட்டே வந்து லேப் வந்து ஈரோடு மாவட்டத்தில் திண்டலில் இருக்குது. நீங்களே எடுத்து அனுப்பலாம். இல்லைன்னா நீங்கள் நிறையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு 50 விவசாயிகளுக்கு வந்து மண் மாதிரி எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா எங்களோட வண்டியே அனுப்பிச்சி வைப்போம். இங்கே வந்து நம்ம சாம்பிள் எடுத்து அவங்களதெல்லாம் எடுத்திருக்கேன், அந்த பகுதியில் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இங்கே வந்து யாரும் எடுக்கணும்னு தேவைப்பட்டீங்கன்னா ஒரு 50 பேர் சேர்ந்து சொன்னீங்கன்னா கூட வண்டி அனுப்பிச்சி வச்சுருவோம், எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரிசல்ட் வந்து அதனுடைய என்பிகே சொல்லுவாங்க, அந்த மெயின் ரிசல்ட் உடனே கொடுத்துருவோம். மீதி எம்என், அதாவது நம்ம பாடி டெஸ்ட் மாதிரி தான் அது. அதில் எப்படி நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுப்பாங்க. அதில் என்ன பயிர் பண்ணால் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள்லாம் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்ம துவரை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு முழுக்கவே துவரை வந்து போட சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா துவரையினுடைய ரேட்டு உங்களுக்கே தெரியும், கடையிலெல்லாம் ரேட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால வந்து விவசாயிகள் வந்து நம்ம பகுதியில் கொஞ்சம் குறைவாக தான் போட்டுட்ருக்கோம். ஸோ யாராவது தேவைப்பட்டீங்க, இந்த வருஷம் வந்திருக்கிற திட்டங்கள் நான் இந்த வருஷம் அதுக்காக சொல்ல வரேன். துவரை யாராவது போடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விதைகள் நம்மகிட்ட சென்னிமலை வட்டார விரிவாக்க மையத்தில் இருக்குது. வாங்கி ஒரு 2 கிலோ அளவு கூட வாங்கி போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ துவரை, அதுபோக ஜிப்சம், ஜிங்க் சல்ஃபேட், அதெல்லாம் வருஷம் வந்துட்டுருக்கிற திட்டங்கள். இலவச மரக்கன்றுகள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் சொல்கிறதே என்னென்னா ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணுங்க அப்படிங்கிறோம். நம்ம அதிக மகசூல் கிடைக்கணும் அப்படின்னாவே என்ன பண்ணணும்? ஒருங்கிணைந்த பண்ணையம். ஒருங்கிணைந்த பண்ணையம்னா என்னங்க, யாராவது சொல்ல முடியுங்களா? ஒருங்கிணைந்த பண்ணையம்னா அதான் வெரி குட், அவ்வளோதான். ஒரு பையன் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதா அது இன்னும் கொஞ்சம் மெத்தடை மாற்றி அது சொல்கிறோம். ஒரு இது டெக்னாலஜி நேமில் சொல்கிறோம். ஆடு மாடு கோழி வளர்த்திட்டு இருப்போம் நார்மலாக. கூடவே வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுங்கள், அதாவது மண்புழு உரங்கள் தயாரிக்கலாம். தயாரித்து உங்களுக்கு தேவைக்கும் வச்சுக்கலாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ இது போக வந்து இந்த வந்து தேன் பட்டி வளர்த்துறது, எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் வந்து மரக்கன்றுகள் எங்கெங்கெல்லாம் இடம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நட்டுக்கலாம். அது இலவசமாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 மரக்கன்றுகள், 17,000 நம்ம சென்னிமலை வட்டாரத்துக்கே வந்துச்சு. இந்த வருஷம் நீங்கள் கேட்டீங்கனாலும் உங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். மரக்கன்று சொல்லுங்கள். இல்லை தென்னை வந்து நம்ம இலவசமாக வந்து கொடுக்கல, அதனால மரக்கன்றுகள் இலவசமாக கொடுக்குறோம். அதுபோக வந்து இந்த தோட்டக்கலைத்துறை மூலமாக மரச்செடி, பழச்செடிகள்லாம் கொடுப்பாங்க. ஒரு 3 செடி 4 செடி. ஸோ நம்ம ஒரு இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் வந்து பயன்படுத்தி தண்ணி இருக்கிற வச்சு பயன்படுத்தினோம்னா நமக்கு வந்து வருஷந்தோறும் வந்து ஒரு மகசூல் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது. ஒருங்கிணைந்த பண்ணையம்னா ஒரு இடத்துல கிடைக்கிற வேஸ்ட் வந்து இன்னொன்றுக்கு மூலதனம். நீங்கள் ஆடு மாடுனுடைய கழிவுகள்லாம் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம செடிக்கு வந்து உரமாக போட்டுக்கிறோம். அந்த செடியினுடைய இது வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து நம்ம இதாக பண்ணுறோம், தீவனமாக பண்ணுறோம். இந்த கோழியினுடைய வேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வளர்த்துறதுக்கு அதுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறோம். அது ஒன்று கூட வேஸ்ட் கிடையாது, எல்லாத்தையுமே பயன்படுத்தணுங்கிறது தான் இந்த மாதிரியான ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதனால் நமக்கு தேவையான விதைகள் இப்போ தற்சமயம் வந்து நெல் தேவையான அளவு நம்மகிட்ட இருக்குங்க. நிலக்கடலை இருக்குது, ஜிப்சம், ஜிங்க் சல்ஃபேட் எல்லாமே மானிய விலையில் இருக்குது. இப்போ ஜிப்சம்லாம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. தேவைப்படுகிற விவசாயிகள் இதுங்க. ஜிப்சம் வந்து உங்களுக்கு 130 ரூபா வரும்னு நினைக்கிறேன். 130 ரூபா ஒரு பேக் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரேட் குறைவு, பாதி ரேட்டு தான் இருக்குது. அதுபோக நுண்ணூட்டமெல்லாம் இருக்குது. 100 ரூபா தான் ஒரு கிலோ நுண்ணூட்டம். இல்லை கடையிலெல்லாம் போனீங்கன்னா 200 ரூபா 250 ரூபா சொல்லுவாங்க. இது நல்ல தரமானதாகவும் இருக்குது. அதனால் நுண்ணூட்டம், தென்னை நுண்ணூட்டம், இல்லை கரும்புக்கு தேவையான நுண்ணூட்டம்லாம் ஒரு பாக்கெட்டு 100 ரூபா தான் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் என்னென்ன தேவையோ, என்னென்ன தொழில்நுட்பங்கள் உங்களுக்கு தேவைன்னீங்கன்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு நீங்கள் வந்து எங்களோட இது சென்னிமலை அக்ரி ஆஃபீஸில் உங்களுக்கு தேவைப்படுது தான் உங்களுக்கு வாங்கிங்க. இப்போ வாங்கிட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஜிப்சம்மா அவர்கிட்ட சொல்லிவிட்டு நம்பர் சொல்லிவிட்டு போய் வாங்கிக்கிங்க.
அதனால வந்து அனைத்து விவசாயிகளும் வந்து இந்த மாதிரியான மீட்டிங்கில் எங்களுக்கு இருக்கிற தொழில்நுட்பங்களை கேட்டுக்கொண்டு அதனுடைய நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக இனி வரும் நாட்களையும் இந்த மாதிரி இன்னும் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம், தொடர்ச்சியாக நடத்திட்டு இருப்போம். ஸோ உங்களோட என்ன சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் அப்பப்போ நிவர்த்தி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இடுபொருட்கள் தேவைனாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உதவி இயக்குனர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய வேளாண் வணிகத்துறை அலுவலர் அவர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் ஆத்மா திட்ட அலுவலர்களுக்கும் இவ்வளோ ஒரு திரளாக கலந்து கொண்டு விவசாயிகள் வந்து உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். எவ்வளவோ பணிகள் சுமையில் இருந்தாலும் இதில் வந்து ஒரு ஆர்வமாக தொழில்நுட்பத்தை அறிந்து கொண்டு இன்னும் நல்ல ஒரு மென்மேலும் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு ஆர்வத்தோடு கலந்து கொண்டு விவசாய பெருமக்களுக்கும் எனது சார்பாகவும் வேளாண் அறிவியலுக்கின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா அநேக முறை இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்கிறேன். பட் விவசாயிகள் வந்து இவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க. அது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம். என்ன கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா வெள்ளோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டட் வில்லேஜ் என்ன கேட்டிங்கன்னா தச்சங்கரை வழியிலேயே நாங்கள் வந்து ஒரு எஸ்சி எஸ்பி ப்ரோக்ராமுக்கு இங்கே வந்து நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். அது ஒரு இம்பேக்ட். இப்போ இதில் என்ன கேட்டிங்கன்னா, பொதுவாக என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து மத்திய அரசு நிறுவனம். இது மத்திய அரசு நிறுவனமாக இருந்தாலும் நம்முடைய மாநில அரசு துறைகளோடு கலந்து அவங்களோடு வந்து தொழில்நுட்பத்தை வந்து பரவலாக்கம் செய்கிறது இதோட மிக முக்கியமான நோக்கம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார் சொன்ன மாதிரி நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதிகமாக இங்கே சாகுபடி பண்ணுறோம். ஆனால் பட் கேட்டிங்கன்னா மஞ்சள் சாகுபடி பண்ணுறப்பல நிறைய இடர்பாடுகள், அறுவடையில் வந்து நிறைய இடர்பாடுகள் இருக்குது. அதில் குறிப்பாக கேட்டிங்கன்னா டர்மரிக் ஹார்வெஸ்டிங், அந்த டர்மரிக் மஞ்சள் அறுவடை செய்யறதுக்கு வந்து சரியான ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அறுவடைக்கான செலவுகள் அதிகமாகுது. இது கேவிக்கேலேயே ஒரு ஃபார்மரும் இன்ட்ராக்ட் பண்ணி கோபிச்செட்டி வளத்தில் வந்து மினி டிராக்டர்லேயே வந்து ஹார்வெஸ்ட் மிஷின் வந்து டெவலப் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிலேருந்து 3 அடி பார் இருந்தால் போதும். நம்ம பார்லேயே வந்து மஞ்சள் வந்து சோயிங் பண்ணுவாங்க, நடவு செய்வாங்க. இப்போ இதில் என்ன கேட்டிங்கன்னா சோயிங் பண்ணும்போட அறுவடைங்க இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த மிஷின் வந்து இங்கேயே வந்து அறுவடை செய்யறதுக்கு இதாகுது. ஃப்யூச்சரில் இந்த கஸ்டமர் ஹையரிங் சென்டர் இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஆர்வமாக உற்சாகமாக இருக்கிறீங்க. உங்கள் அருகாமையில் இருக்கிற விவசாய பெருமக்களும் நம்ம அருகாமையில் உள்ள கிராமத்தில் விவசாயிகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சிங்கன்னா ஒரு வாடகை மையமாக வந்து அழகாக பண்ணலாம். அதுக்கு வந்து மத்திய அரசு வந்து நபார்டு வங்கி மூலமாக வந்து நம்ம வந்து பண உதவி பெற்று கடன் உதவி பெற்று நம்ம வந்து பண்ணலாம். அப்படி பண்ணுறது கேட்டிங்கன்னா நம்முடைய அந்த அந்த ஆப்ரேஷன் காஸ்ட் அது வந்து குறைக்க முடியும். அதாவது சோயிங் விதைக்கிறது இருந்து அறுவடை செய்கிறது, நெக்ஸ்ட்டு போஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது அறுவடை பின் சார்ந்த தொழில்நுட்பத்தை வந்து நம்ம பண்ண முடியும். இது வந்து இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, இருக்கட்டும். அதில் வந்து மஞ்சளுக்கு வந்து இயந்திரங்கள் வந்து கேவிகே மூலமாக நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாமல் நிலக்கடலை சாகுபடி வந்து இப்போ இயந்திரங்கள் நிறைய பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் வந்துருச்சு. அறுவடையில் இன்னும் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா? அறுவடை வந்து நிலக்கடலை வந்து நாள் வந்து எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த அறுவடைக்கு வந்து இயந்திரங்கள் வந்து நம்ம டிஎன்இ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து கொண்டாந்து நாங்களே பண்ணணும். இங்கே பெருந்துறையில் வந்து நிறைய விவசாயிகள் வந்து அவங்களே டெவலப் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா டிராக்டர்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா அறுவடை வந்து அந்த பிளேடு வந்து தோண்டி போட்டு வந்துடுது. அந்த செடியை வந்து நிலக்கடலை செடி கலெக்ட் பண்ணோம்னா கேவிகேலேயே ஒரு 3 மிஷின் வச்சுருக்கோம். கிரவுண்ட் பாட் ஸ்டிப்பர், நிலக்கடலை செடியை எடுத்து நீங்கள் மோட்டரைஸ்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா காய் வந்து கட் பண்ணி போட்டு அப்போ வந்து காய் வந்து டேமேஜ் எல்லாம் எதுவும் வராது. இது வந்து விவசாயிகள் யாராவது தேவைப்பட்டால் என்னோடய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த இயந்திரத்தை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு வந்து வாடகை காஸ்ட்டில் எதுவுமே கிடையாது. அல்லது நாங்கள் குழுவாக வாங்கி பண்ணிக்கிறதுனால அது நிச்சயமாக பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே தச்சங்கரை வழியில் வந்து பார்த்தீங்க தென்னை அதிகமாக சாகுபடி பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா தென்னை மட்டை ஷ்ரெட்டர், அது வந்து தென்னை மட்டை தூள் ஆக்கி அது வந்து மண்புழு, நீங்களே பார்த்தீங்கன்னா மண்புழு தொட்டி, அந்த தொழில்நுட்பத்தை வந்து டெக்னாலஜி உங்களுக்கு தர்றோம். நீங்கள் வந்து நிலப்பகுதியிலே நீங்கள் வந்து பண்ணை கழிவுகளை வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மக்கி அது உடனே வந்து பயன்பாட்டுக்கு மக்கி செய்து அது மண்ணுக்கு உரமாகாது. அதனால் அது வந்து எளிமையாக வந்து அதை ஸ்ட்ரெட்டர் போட்டு அடித்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து இயந்திரங்கள் இருக்குது. உங்களுக்கு குறைவான வாடகைகளில் நாங்கள் தரக்கு ஏற்பாடு பண்ணி தர்றோம். உங்கள் அருகாமையில் தான் இருக்குது, அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல்
இது தென்னை சாகுபடியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய உங்களுக்கு வந்து கொப்பரை தேங்காய் காய் வந்து நீங்கள் அதிகமாக இது பண்ணுறீங்க, அப்படியே நீங்கள் வியாபாரி கொடுத்துட்றீங்க. நீங்கள் வந்து அதே வந்து கொப்பரை தேங்காயை நீங்கள் இங்கேயே வந்து எண்ணெய் ஆட்டுறக்கு இயந்திரங்கள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் எண்ணெய் ஆட்டினீங்கன்னா அதை மதிப்பு கூட்டி கொடுத்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா எல்லா பக்கம் செக்கெண்ணெய் இருக்குது, ஆனால் எல்லா எண்ணெயும் சுத்தமான செக்கெண்ணெய் நம்ம சொல்ல முடியுமா? எல்லா ரசாயனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சல்ஃபர் காய்கறிக்காக சல்ஃபர் போடுறாங்க, உடனே இமிடியேட்டாக காஞ்சிருது, அது சல்ஃபர் எண்ணெய் ஆட்டி கொடுத்துருது. அதனால நீங்கள் வந்து உங்கள் இதுலேயே வந்து நீங்கள் அழகாக பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சோலார் ட்ரையர் ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். சோலார் ட்ரையர் மூலம் பண்ணிட்டா நீங்கள் வந்து அங்கேயே போட்டு கூட பண்ணலாம். ஏன்னா உங்கள் பக்கம் இருக்கிறனால பண்ணுறேன். இல்லை எங்களுக்கு அது வந்து போக்குவரத்து எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் குழுவாக இது பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து திட்டங்கள் இருக்குது. நாங்கள் இங்கேயே வந்து ஒரு 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 100 விவசாயம், ஒரு 500 விவசாயம் ஒரு ஒருங்கிணைஞ்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா அதுக்கு மத்திய அரசு திட்டங்களை வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேவிகே வந்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிபிசிஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம காசர்கோட் இருக்குது, மத்திய அரசுடைய தென்னை ஆராய்ச்சி நிலையம். இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ எடிஷன் பண்ணுறதுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் நிறைய கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோகனட்லேயே இப்போ நீரா எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன்னா நீரா இங்கே ஆல்ரெடி எல்லாம் சப்ளை ஒரு டைமில் என்ன பண்ணி இது சத்தியமங்கலம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து நீராக்கு வந்து இங்கேயே வந்து என்ன கவர்மெண்ட் ப்ராசஸில் இருக்குது, பட் அது வந்து இன்னும் ஸ்ட்ரீம் லைன் வரல. பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா நீரா பண்ணுறதோ அல்லது கோகனட் சுகர் அது பண்ணுறதோ அல்லது ஐஸ்கிரீம் இப்போ எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து மதிப்பு கூட்டினா மட்டும் நமக்கு வருமானம் வந்து அதிக அளவு கிடைக்கிறதுனால ஒரு ஃபார்மர்ஸ்க்கு இன்கம். இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்லைன் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிருந்தே நம்ம மார்க்கெட் பண்ணுற அளவுக்கு நிறைய நெட்ஒர்க் இன்றைக்கெல்லாம் ஒரு ஃபார்மர்ஸ்க்கு நல்ல ஒரு அவேர்னஸ் கிடச்சிருச்சு. இன்னும் வந்து ஃப்யூச்சரில் இளைஞர்கள் எல்லாமே இன்றைக்கி படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் விவசாயத்தை இன்னைக்கு எல்லாமே விவசாயத்தை தொழில்நுட்பத்தை அறிஞ்சு தொழில்நுட்பத்தை கொடுக்கறது தான் மெயினான கேவி நாங்கள் திட்டம் அரசாங்கத்துடைய திட்டமாக இருக்குது. எனவே அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏடிஎஸ்ஆர் சொன்ன மாதிரி இன்றைக்கெல்லாம் ஆர்கானிக் விவசாயத்தை நோக்கி போய் இயற்கை விவசாயத்தை நோக்கி பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை, இன்னொன்று கால்நடைகள் குறைஞ்சிட்டு இருக்குது. கால்நடைகள் குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால கேட்டிங்கன்னா இன்றைக்கி இடுபொருட்களை வந்து இன்றைக்கி உரங்கள் கிடைக்கிறது நம்ம ரசாயன உரத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால கேட்டிங்கன்னா கேவிக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். என்ன கேட்டிங்கன்னா நம்ம இருக்கிற கால்நடைகளை வச்சு 2 மாடம் 3 மாடம் இருக்கிற கால்நடைகளை வச்சு அது அப்படியே அங்கே திரவ உரமாக நம்ம முதல்ல என்ன கேட்டிங்கன்னா நம்ம சாண குப்பையை கொண்டு போய் என்ன பண்ணுவோம், தொழு உரமாக குப்பையில் கொட்டுவோம். அந்த குப்பையை கொண்டு காட்டில் கொண்டு கொட்டி ஸ்ப்ரே காட்டில் இறச்சி விட்டு உழவு ஓட்டி அது வந்து நம்ம விவசாயத்தை வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், தொழுவத்தில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு வாட்டரை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம், தண்ணி அடிச்சு விட்டோம்னா எல்லாம் சாணம் கோமி எல்லாம் இருநிலை தொட்டியை டிசைன் பண்ணி கட்டி வைக்கிறோம். கிட்டத்தட்ட 12 வருஷமாச்சு. முதல் நிலை தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு துளையிடப்பட்ட பிவிசி பைப் லைனில் நம்ம மெஸ் வச்சு கட்டி அதில் ஃபில்டர் மீடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணல் ஜல்லி மேலே வந்து சாணத்தை போட்டுட்டா நீங்கள் எவ்வளோ திடப்பொருளாக வந்தாலும் தண்ணியோடு கலந்து 2ஆம் நிலை தொட்டிக்கு தெளிந்த நிலையில் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் எல்லாமே இன்றைக்கி ட்ரிப்பருக்கு போயிட்டோம். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மடக்கட்டி தண்ணி விட்ட காலமெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி தண்ணி இருக்கிற தண்ணி வச்சு பகிர்ந்து விவசாயம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்ததுனால இன்றைக்கி அரசாங்கம் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா சொட்டு நீருக்காக மானியம் கொடுத்து எல்லாமே சொட்டு நீர் போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு மக்கள் வந்து இன்றைக்கி ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால கேட்டிங்கன்னா அந்த திடப்பொருள் வந்து அடைச்சிடக்கூடாது, சொட்டு நீர் போக அடைச்சிடக்கூடாது. அப்போ திர உரமாக கொடுக்குறதா இருந்ததுன்னா அதை வந்து வடிகட்டி அதை வந்து நம்ம அங்கே திர உரமாக கொடுக்கலான்ட்டு பண்ணியிருக்கிற 12 வருஷமாச்சு. இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 320 விவசாயிகளுக்கு மேலே வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணப்போ ஒரு 320 விவசாயிகள் வந்து அதை வந்து இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணியிருக்கீங்க. அதை கேவிக்கல் வந்தால் பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா காய்கறிக்கு நல்ல விளையும். ஒரு விவசாயி இங்கே சித்தோட்டில் மிஸ்டர் சண்முக சுந்தரங்கிற விவசாயி வந்து நீ பக்காவாக பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அவரோட நாங்கள் டைப் பண்ணி நிறைய மாடிஃபிகேஷன் என்ன கேட்டிங்கன்னா இந்த காய்கறி பந்தல்லையே பார்த்தீங்கன்னா நம்ம பந்தல் சிஸ்டம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பந்தல் சிஸ்டம்னு சொல்லு. இப்போ அதையுமே இன்னும் எளிமையாக பண்ணிட்டாரு. அதோட ஃபோட்டோஸ் இருக்குது, செல்லு இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடி வீட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். காய்கறி நிலத்தில் கூட வைக்கணுங்கிறது இல்லை. பந்தல் காய்கறி மாடி வீட்டில் வச்சுக்கலாம். அப்படி ஒரு டெவலப் பண்ணியிருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் அடுக்குமுறை காய்கறி பந்தல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு எல்லாம் விவசாயிகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் நகரப்புறத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு அவங்க வீட்லேயே வந்து நம்ம வீடு கட்டுறோம், எவ்வளவோ கார்டன் பண்ணுறோம், மரங்கள் வளர்த்துறோம், நம்ம காய்கறி நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட நோக்கத்தோடு அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. அதையும் நாங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான எஸ்டிமேட் எல்லாம் போட்டு பக்காவாக பண்ணியாச்சு. அது இன்னும் வந்து இன்னும் நம்ம டிஎன்ஏயோட டைப் பண்ணி இன்னும் வந்து அதை வந்து இன்னும் அது வந்து அது விரிவாக்கம் பண்ணணுங்கிறது முக்கிய நோக்கமாக இருக்குது. அது வந்து நம்ம வந்து அடுக்குமுறை காய்கறி பந்தலில் நம்ம பண்ணிக்கலாம். இது பண்ணுறோன்னு அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 1 சென்ட் இடம் இருந்தால் போது, அல்லது வந்து ஒரு 10க்கு 10 அடி அளவில் இருந்தால் போது, 32 பேக்கில் வந்து நம்ம காய்கறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டை, மிளகாய், இதெல்லாமே நம்ம ரெகுலராக காய்கறி வந்து நாமளே உற்பத்தி பண்ணிக்க பெரிய சாயில் அதிகமாக கிடையாது. மண்ணுக்கு தேவை ஈரம் மட்டும் இருந்தால் போது, கோகோ பித்து, அப்புறம் மண்புழு உரம், இது மட்டும் இருந்தால் போதும். இன்னைக்கு எவ்வளவோ விவசாயத்துக்கு நம்ம பயிற்சி கொடுத்தாலும், எவ்வளவோ விவசாயிகளுக்கு செயல் விளக்கமாக இன்னைக்கு எத்தனையோ எக்ஸ்போஸ் விசிட் பார்க்குறீங்க. ஆனாலும் இன்னைக்கு எத்தனை விவசாயிகள் ஒருங்கிணைந்த பிணையத்திலையோ அல்லது நாங்கள் வந்து மண்புழு உரம் உற்பத்தி பண்ணுறோம். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, மண்புழு உரம் இருக்கா, பஞ்சகாவியா இருக்கா. இங்கே கொடுமுடி, நம்ம பக்கத்தில் கொடுமுடி, அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் நடராஜ் அவரும் வந்து பஞ்சகாவியாவை உற்பத்தி பண்ணுறாரு. நானே வந்து 400 ரூபாய்க்கு 1 லிட்டர் பஞ்சகாவியா வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு கேவிகேல பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இன்னைக்கு பார்த்தா பஞ்சகாவியா, பூச்சி விரட்டி, மீன் அமர கரைசல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களே பயிற்சி கொடுக்குறோம். நீங்கள் வந்து அந்த பயிற்சி வந்து நீங்கள் அட்டன் பண்ணால் போது நீங்களும் உற்பத்தியாளராக பண்ணிக்கணும். உங்கள் நிலத்துக்கு தேவையான உரத்தை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கணும். அதே மட்டுமே காய்கறி சாகுபடி நீங்களே உற்பத்தி பண்ணிக்கணும். இன்னைக்கு அந்த கான்செப்ட் அது. நம்ம எதையுமே நம்பி இருக்கக்கூடாது. நம்ம நம்ம நிலத்துக்கு தேவையான உரங்கள் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கணும். இடுபொருள் வந்து நீங்கள் வெளியிருந்து வாங்கினாத்தான் நம்ம லாபம் கம்மியாகுது. நாமளே உற்பத்தி பண்ணி இன்னைக்கு டிமாண்ட், இன்னைக்கு ஆன்லைன் ட்ரேடிங் அளவுக்கு இன்னைக்கு வந்து தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு நிறையா நமக்கு இருக்குது. அந்த தொழில்நுட்பத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இயந்திரங்கள் பார்த்தீங்கன்னா கல்பொறுக்க இயந்திரம் வந்து கேவிகேல ஒரு டைப் பண்ணி ஒரு விவசாயி வந்து இது பண்ணியிருக்காரு. கல்பொறுக்க மிஷின் நம்ம டிராக்டரில் வந்து கன்வேயர் பெல்ட்லேயே நம்ம வந்து நிலத்தை உழுதுட்டோம்னா அழகாக வந்து மண் வந்து கல்லை சளிச்சு போட்டோம். இன்னைக்கு கல் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொல்லி நீக்கி விதை எடுக்கிற கேவிக்கலே மிஷின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கெல்லாம் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் மேறக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கெல்லாம் ஆள் குறைஞ்சி போச்சு. அப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு 35 வயது உள்ள இளைஞர்களுக்கு நாங்கள் என்ன கேட்டிங்கன்னா கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு அவங்க மூலமாக வந்து இளைஞர்கள் கண்டறிந்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களே வந்து தென்னை மரம் இருக்கிறது. இன்னைக்கு அதெல்லாம் வந்து அந்த 2500 மிஷின் வந்து ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நாங்கள் அதை கொடுத்துறோம். அவங்களுக்கு பயிற்சியாளருங்கிற முறையில் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துறோம். இது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளை தொழில் முனைவோர், அக்ரி ப்ரொமோட்டர், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 படித்த இளைஞர்கள் ஆர்வமுள்ளவங்களுக்கு அவங்களுக்கே என்ன கேட்டிங்கன்னா அந்த தொழில்நுட்பத்தை பயிற்சி கொடுத்து நம்ம கிராம லெவலில் அவங்களுக்கு வந்து விவசாயத்தை வந்து அந்த தொழில்நுட்பத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் பயிற்சி வைக்கிறோம். இது மட்டும் கால்நடை ஊக்குனர், அதே கால்நடை ஊக்குனர் ஒரு எமர்ஜென்சி அது வந்து அது பண்ணுறதுக்காக. பட் இதெல்லாம் வந்து நகரப்புற சார்ந்திருக்கிறதுனால இங்கே எல்லாம் வந்து கால்நடை மருத்துவ வசதி இருக்குது, மலைப்பகுதியிலலாம் கிடையாது. அப்படிங்கிறதுக்கு நாங்கள் அதை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ட்ரோன், கேவிகே ட்ரோன் இருக்குது. அது வந்து ரொம்ப குறைஞ்ச வாடகை, ஒரு 400 ரூபா இருந்தால் போதும். இங்கே வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு நிறையா அடிக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா இங்கே ட்ரோன் கொடுத்து இங்கே நீங்கள் மருந்தடிக்கிறதுக்கு உண்டான வசதிகள் பண்ணி தரோம். இது மட்டும் இல்லாமல் ட்ரோன்லேயே வந்து நம்ம விதைக்கிறதுக்கு கூட ட்ரோன் வந்துருச்சு. அதையும் வந்து விவசாயிகள் எல்லாமே எளிமையான டெக்னாலஜி, இமிடியேட்டாக எப்படி ப்ராசஸ், எப்படி நம்ம வந்து நெல் வந்து அன்றைக்கெல்லாம் வந்து நெல் நடவுக்கு ஆள் வேணும், அறுவடை செய்யறதுக்கு ஆள் வேணும். அப்போ ஆட்கள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் இன்றைக்கி ஆள் கிடைக்கிறதுல செலவு அதிகமாகுது. அது வந்து இன்றைக்கி முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இயந்திரங்கள் பயன்பாட்டுக்கு இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அது இமிடியேட் ப்ராசஸ்ஸு, உடனே மார்க்கெட் பண்ணுறதுக்கும் எளிமையாயிடுச்சு. இதெல்லாம் தொழில்நுட்பங்கள். இப்படி ஒவ்வொரு தொழில்நுட்பங்கள் இருக்குது. விவசாயிகள் வந்து எங்களுக்கு இன்னும் இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது. அதை நோய் மற்றும் பூச்சி தாக்குதலாக இருந்தாலும் சரி, அல்லது விற்பனையில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தொழில்நுட்பத்தில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் டெக்னிக்கல் சயின்டிஸ்ட் அவங்க வந்து உங்களுக்கு தொழில்நுட்பத்தை கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பெருந்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்பிஓ ஸ்டார்ட் பண்ணோம். நிலக்கடலை 1000 விவசாயி சேர்ந்து ஒரு எப்பிஓ ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி கழனி எப்பிஓ கள்ளிப்பட்டியில், கோபி கள்ளிப்பட்டியில் இன்றைக்கி அவன் அரசாங்கத்தில் நிறைய ஃபண்டு வாங்கி இன்றைக்கி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் சம்மந்தமாக சிறுதானிய பிஸ்கட்ஸு, அதே மாதிரி ரைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேட்குறாங்க, ஆனால் வந்து ஒவ்வொரு ரகத்தை கேட்குறாங்க. அந்த ரகத்தை வந்து இன்னும் முழுமையாக வந்து அந்த பாரம்பரிய ரகத்தை வந்து நெல் சாகுபடி வந்து நாங்கள் இப்போ கூட கோபியில் வந்து லாஸ்ட் வீக்கோட அந்த இது நடந்தது. ஆனால் இது மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, இதெல்லாம் விவசாயிகளை கலந்து கொண்டு இதை வந்து நம்ம வந்து இந்த மேம்பாட்டுக்கு வரணும். இந்த தொழில்நுட்பத்தை அறிஞ்சு இன்னும் அது எப்படிங்கிறத ஒரு இன்ட்ராக்ட் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கானிக் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்னு சொன்னேன். இதிலே பார்த்தீங்கன்னா பயோகேஸ் டேரெக்டாக லிங்க் பண்ணி பயோகேஸ் இன்னைக்கெல்லாம் சாண எரிவாயு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10-15 வருடம் முன்பாக பார்த்தீங்கன்னா கோப்பர் கேஸ் வந்து இந்த பகுதியில் அதிகமாக கோப்பர் கேஸ் பண்ணிட்டு இருந்தோம். 40 வருஷம் இருக்கு. இல்லை அது விட்டு 5 வருஷம் 20 வருஷம் வரும். விட்டு 20-24 வருஷம் ஆச்சு இல்லைங்களா? அது விட்டுட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பராமரிப்பில் நிறையா ட்ராபேக் இருந்தது. இப்போ அதில் பைப்பர்லேயே வந்துருச்சு, ஈஸியாக வந்துருச்சு. அது மட்டும் இல்லை டூமில் அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீனபந்து மாடல் காங்கிரீட் டைப் அதெல்லாம் வந்து 25 வருஷம் ஆச்சு. இன்னும் எந்த இதுவுமே இருக்கு, இங்கே வெள்ளோட்டலோட இருக்குது. அது போட்டது வரைக்கும் எந்த பராமரிப்புமே கிடையாது. நம்ம சாணத்தை மட்டும் போட்டால் போதும், 2 மாடு இருந்தால் போதும். அவன் வந்து நம்ம கழிவுகள் வந்து மண்புழு உரத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த கேஸ் வந்து நம்ம வீட்டுக்கு எரிபொருளாகவும் பயன்படுத்திக்கலாம். இது வந்து விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த பண்ணையமோ இல்லை வேறு தொழில்நுட்பங்களோ அல்லது நோய் மற்றும் பூச்சி சம்மந்தமோ அல்லது விதை நேர்த்தியோ எதோ இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த விதையை கொடுத்தீங்கன்னா மதிப்பு கூட்டுதலோ பார்த்தீங்கன்னா கேவிக்கையில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் சென்டர் ஏஇஎஸ்சின்னு ஒன்று இருக்குது. விவசாயிகள் உற்பத்தி பண்ண பொருளை நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸிங் சென்டர் அங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கல் நீக்கி உமி நீக்கி அதை பவுடர் பண்ணி மார்க்கெட் பண்ணி பண்ணுற அளவுக்கு எங்கள் இதில் சென்டர் ஒன்று இருக்குது. நாங்கள் எங்களுக்கு இந்த உற்பத்தி பண்ணுறோம், எங்களுக்கு இது எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கனால அதுக்குண்டான வசதிகள் வந்து நாங்கள் உங்களுக்கு தர்றோம். எனவே இந்த நல்ல இனிய நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றி.